வட மாநிலத்தில் கேட்குறது வந்து ஃபேர்நெட், தமிழ்நாட்டில் கேட்குறது வந்து பேன்நெட். ஒரே சிஜேபி தான். அங்கே பேன்நெட் தமிழ்நாட்டில் பேன்நெட் கேட்குறாங்க, வட மாநிலத்தில் ஃபேர்நெட் கேட்குறாங்க. இன்னும் இவங்களுக்குள்ளேயே ஒரு என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எந்த வித்தியாசமும் இல்லை. அங்கே வந்து வட மாநிலம் அப்படின்னு போனீங்க அப்படின்னாலே எல்லாமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படி இருந்தீங்களா. தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. சரிங்களா. கலைஞரோட ரெசல்யூஷன், அவருடைய கோட்பாடு பிரகாரம் எப்போயோ எடுத்துட்டாங்க. எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எதுக்கும் இருக்கக்கூடாது, எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவர் வந்து எடுத்துட்டார். சரிங்களா. அதனால தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டாக்டருக்கு இல்லை. வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, நேஷ்னல் போர்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் மிஸ் ஆச்சா அவன் நீட்டாக ஆர்மி அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவான். ஆர்மிலையும் ஒரு ஆப்பு சொருகி நீ 4 வருஷம் வரைக்கும் தான் ஆர்மியில் வந்து சர்வீஸ் பண்ண முடியும், அது ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ வெளியில் வந்துட்டு ஏதாவது செக்யூரிட்டி வேலைக்கு போயிரு அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து அவனுக்கு அந்த ஆர்மி வேலையும் போயிடுச்சு. அப்போ வந்து நமக்கு இந்த டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த டாக்டரில் இறங்கிட்டாங்க, அந்த ஃபேர்நெட் வேணும் அப்படின்றதுனால. சரிங்களா. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அது மாதிரி கிடையாது. நீ படி, 12th எக்ஸாம் என்ன மார்க் எடுக்கிறியோ அதை பேஸ் பண்ணி உனக்கு டாக்டர் சீட் கிடைக்கும். அதுதான் இங்கே இருந்தது 2016க்கு முன்ன வரைக்கும். 2017 நம்ம தலைவர் வந்தார், கையெழுத்து போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா அவரோட ஆட்சி நிலையாக இருக்கணும் அப்படின்றதுனால, அவங்களோட ஆதரவோடு தான் அந்த 2017லேருந்து 21 வரைக்கும் அவங்களோட ஆட்சி. சரிங்களா. ஏடிஎம்கேட ஆட்சி. அவங்க அது மாதிரி பண்ணிட்டாங்க. அதில் வந்தது தான் இந்த பிரச்சனை. அதனால தான் இப்போ இவங்க கேட்டுருக்கிறது பேன்நெட், அவங்க கேட்குறது ஃபேர்நெட். 4-5 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் பெட்ரு தானே அப்படின்றதுனால அவங்க கேட்குறது ஃபேர்நெட். இவங்க வேண்டாம் அப்படின்றாங்க. கரெக்டு தானே. என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாத இடத்துல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு நீ படிக்கக்கூடாது, நீ பண்ண முடியாது, உன்னால் எழுத முடியாது, 1,30,30,000 சீட்டு தான் இருக்குது, ஆனால் நீ 20 லட்சம் பேர் நீங்கள் எழுதுறீங்க, உங்களுக்கு தர முடியாது, 0 மார்க் எடுத்தாலும் அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு பாஸ் பண்ணி காசை கட்டி அவன் போயிடுவான், இவன் மார்க் எடுத்த இவனுக்கு கிடைக்காது அப்படின்னும் போது அவன் கேட்குறான் எனக்கு பேன்நெட். கரெக்டு தானே. புரியுதுங்களா, தெரியுதா, புரிஞ்சுதா, அவங்க என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சுதா. ஐயோ, போர்தாஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ. வட மாநிலத்தில் கேட்குறது வந்து ஃபேர்நெட், தமிழ்நாட்டில் கேட்குறது வந்து பேன்நெட். ஒரே சிஜேபி தான். அங்கே பேன்நெட் தமிழ்நாட்டில் பேன்நெட் கேட்குறாங்க, வட மாநிலத்தில் ஃபேர்நெட் கேட்குறாங்க. இன்னும் இவங்களுக்குள்ளேயே ஒரு என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எந்த வித்தியாசமும் இல்லை. அங்கே வந்து வட மாநிலம் அப்படின்னு போனீங்க அப்படின்னாலே எல்லாமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படி இருந்தீங்களா. தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. சரிங்களா. கலைஞரோட ரெசல்யூஷன், அவருடைய கோட்பாடு பிரகாரம் எப்போயோ எடுத்துட்டாங்க. எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எதுக்கும் இருக்கக்கூடாது, எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவர் வந்து எடுத்துட்டார். சரிங்களா. அதனால தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டாக்டருக்கு இல்லை. வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, நேஷ்னல் போர்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் மிஸ் ஆச்சா அவன் நீட்டாக ஆர்மி அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவான். ஆர்மிலையும் ஒரு ஆப்பு சொருகி நீ 4 வருஷம் வரைக்கும் தான் ஆர்மியில் வந்து சர்வீஸ் பண்ண முடியும், அது ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ வெளியில் வந்துட்டு
ஏதாவது செக்யூரிட்டி வேலைக்கு போயிரு அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து அவனுக்கு அந்த ஆர்மி வேலையும் போயிடுச்சு. அப்போ வந்து நமக்கு இந்த டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த டாக்டரில் இறங்கிட்டாங்க. அந்த ஃபேர் நீட் வேணும் அப்படின்றதுனால. சரிங்களா, இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அது மாதிரி கிடையாது. நீ படி, 12th எக்ஸாம் என்ன மார்க் எடுக்கிறியோ அதை பேஸ் பண்ணி உனக்கு டாக்டர் சீட் கிடைக்கும். அதுதான் இங்கே இருந்தது 2016க்கு முன்ன வரைக்கும். 2017 நம்ம தலைவர் வந்தார், கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா அவரோட ஆட்சி நிலையாக இருக்கணும் அப்படின்றதுனால, அவங்களோட ஆதரவோடு தான் அந்த 2017லேருந்து 21 வரைக்கும் அவங்களோட ஆட்சி. சரிங்களா, ஏடிஎம்கேட ஆட்சி. அவங்க அது மாதிரி பண்ணிட்டாங்க. அதில் வந்தது தான் இந்த பிரச்சனை. அதனால தான் இப்போ இவங்க கேட்டுட்டு இருக்கிறது பேன் நைட், அவங்க கேட்குறது ஃபேர் நைட். 4-5 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் பெட்ரு தானே அப்படின்றதுனால அவங்க கேட்குறது ஃபேர் நைட். இவங்க வேண்டாம் அப்படின்றாங்க. கரெக்டு தானே? என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாத இடத்துல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு நீ படிக்கக்கூடாது, நீ பண்ண முடியாது, உன்னால் எழுத முடியாது, 1,30,30,000 சீட்டு தான் இருக்குது, ஆனால் நீ 20 லட்சம் பேர் நீங்கள் எழுதுறீங்க, உங்களுக்கு தர முடியாது, 0 மார்க் எடுத்தாலும் அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு பாஸ் பண்ணி காசை கட்டி அவன் போயிடுவான். இவன் மார்க் எடுத்த இவனுக்கு கிடைக்காது அப்படின்னும் போது அவன் கேட்குறான் எனக்கு பேன் நைட். கரெக்டு தானே? புரியுதுங்களா? தெரியுதா? புரிஞ்சுதா? அவங்க என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சுதா? ஐயோ, போர்தாஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ. ஆனால் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் வேலைக்கு போவாங்க, ஒருத்தர் படிப்பாங்க, இன்னொருத்தர் இந்த போராட்டத்துக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா, அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்துக்கு வந்தவங்க மட்டும்தான் அறிவாளிகள், இந்த போராட்டத்துக்கு வந்தவங்க மட்டும்தான் நீட் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டேன்னா உன்னுடைய தற்கூரித்தனத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சரியா, நீட்டுக்கு போராட்டத்துக்கு வந்தவங்களும் எதிர்ப்பாளர்கள் தான், நீட்டுக்கு போராட்டத்துக்கு வராதவங்களும் எதிர்ப்பாளர்கள் தான். சரிங்களா, ஒவ்வொருத்தர் வீட்லையும் நான் இப்போ சொன்ன அதே கணக்கு தான். குழந்தைங்க படிக்க போகும்போதே அவங்கக்கிட்ட பேரண்ட்ஸ் கேட்பாங்க, நீ கூட உன் பிள்ளைகிட்ட கேட்டிருப்பேன்னு வச்சுக்கேன், நீ என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். அவங்க வந்து ஒவ்வொருத்தர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, டாக்டர்னுவாங்க, இன்ஜினியர்னுவாங்க, சயின்டிஸ்ட்டுன்னுவாங்க, ஒருத்தர் போலீஸுன்னுவாங்க, ஒருத்தர் ஆர்மின்னுவாங்க. அப்படி குழந்தைங்களுக்கு சிறுசாக இருக்கும்போதே அது சொல்லி தான் வளர்க்குறாங்க. அப்படின்றபோது அவங்க மனசில் ஊறி போது நம்ம வந்து அவங்களோட ஆசையை நிறைவேற்ற முடியலையே அப்படின்ற ஏக்கம் எத்தனை பேரண்ட்ஸுக்கு இருக்குது தெரியுமா? சொல்லு. அங்கங்கே ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி போட்டு அது வந்து ஒழுங்கான முறையில் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அது நடக்கிறதே அயோக்கியத்தனமாக இருக்குண்ணே. சரிங்களா, இருக்கிறதே 1,30,30,000 சீட்டு தான் இருக்குன்றாங்க. இவங்க எழுத வைக்கிறது 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு 620 மார்க் எடுத்து நீ பாஸ் பண்ணிட்டேன்றாங்க, பின்னாடியே வந்து 180 மார்க் தான் எடுத்து நீ பாஸ் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அந்த பாஸு ஃபெயிலுன்றதை விடவும் நீ 0 மார்க் எடுத்தாலும் நீ பாஸு, உனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த நீட்டோட கொள்கையாக இருக்குது, பணத்தின் அடிப்படையில். சரியா, பணம் இருந்தால் உனக்கு சீட்டு இருக்குது, பணம் இல்லைன்னா உனக்கு சீட்டு இல்லை. தட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் த நீட். சரியா, அப்படி இருக்கும்போது நீ எப்படின்னா சும்மா வந்து நீட்டுக்கு நான் எதிர்ப்பாளர்கள், தாவேக்காவுக்கு நான் ஆதரவாளர்கள் அப்படின்ற மாதிரியே பேசினுக்கிறேன். உன் தலைவனே சொல்லியிருக்காள்ல, நீட்டு நான் எதிர்ப்பு தான், அனிதா வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், ரூட் மாஃபியா வச்சு நானும் வேலை பார்த்துருக்குறேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ என்னென்ன சனம் ஷெட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வந்து இப்படி மாட்டிக்கிற? ஏன் இன்னொரு வாட்டி ஸ்வீட் பாக்ஸ் வருமா? சிலுக்கு சட்டை போட்டுன்னு வந்துட்டு அப்போ ஜிகின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். ஜிம் பாடியை காட்டிக்கிட்டு எல்லாம் தப்பாக இருக்குண்ணே. உன்னுடைய கொள்கை கொஞ்சம் மாற்றிக்கோ. நீ ஒன்றும் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பேசி தான் அங்கே டிஎம்கே ஒன்றும் ஜெயிக்க போகிறதோ வாழ போகிறதோ கிடையாது. சரிங்களா, அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசும்போது நடுத்தரமாக நின்று எல்லாருக்கும் சரிசமமாக பேசுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு பக்கமாகவே நின்று பேசிட்டு இருக்கு. எல்லாருக்காகவும் பேசுனேன், அதுதான் நல்லது. சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேட்பாளரே தெரியாம ஓட்டு போட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிறதா சொல்றாங்க.
ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு போர்தாஸ் மாதிரி உக்காந்துப்பார். போர்தாஸ் மாதிரி உக்காந்துக்கிட்டு சமூக நீதி, சமத்துவம் அப்படின்னு வாய் வார்த்தையாக பேசுவார். அது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறத பற்றி மேக்ஸிமம் பேச மாட்டார். ஏன்னா அது போன கவர்மெண்ட்டில், சரிங்களா, போன கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் அதை பற்றி பேச மாட்டார். நல்ல விஷயங்கள், சரிங்களா, நல்ல விஷயங்கள், ஏதாவது வெல்ஃபேர் ஸ்கீம் எடுத்துகிட்டு வராங்க, நாட்டு மக்களுக்கு ஏதாவது தேவையானது செய்கிறாங்க அப்படின்னும் போது அவரை பற்றி அதை பற்றி மேக்ஸிமம் பேச மாட்டார். ஏன்னா அது வந்து டிஎம்கே கவர்மெண்ட், போன கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட். அதனால் அவரை பற்றி எதுவுமே பேச மாட்டார். மாயமாயிடுவார், சரிங்களா, மாயமாயிடுவார். அந்த அந்த விஷயத்தை பற்றியே பேச மாட்டார் முழுசாக. இது மாதிரி பண்ணாங்க, இது இவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சாங்க, இவங்க இருக்கவங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்காக நல்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாங்க கேம்பில் அப்படின்ற பற்றி அதெல்லாம் பேசவே மாட்டார். அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டில் ஏதாவது ரேப் நடந்தது, ஏதோ ஒரு 27 பேரை கொன்னுட்டாங்க அப்படின்ற சீனுக்கு ஆந்திராவில் நடந்தது, அதை பற்றி பேசியிருக்காரு. பாண்டிச்சேரியில் நடந்த கஞ்சா அடிச்சுட்டு ஒரு பையன் வந்து 10 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி சாக்கடையில் போட்டு வச்சுருந்தான், அதை பற்றி பேசியிருந்தார். நானும் வந்து அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன். அவர் எப்போவுமே பேசுகிறாரு, கரெக்டாக தான் பேசுகிறாரு அப்படின்றது கவனிச்சிருக்கேன். ஆனாலும் அவரை நான் கண்டினியூஸாக கவனித்ததுனால என்னமோ அவர் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசாமல் இருந்தார் அப்படின்றத கவனித்தேன், சரிங்களா. அது என்ன இது அப்படின்னாக்கா, இந்த டிஎம்கே செய்கிற நலத்திட்ட உதவிகளை பற்றி இது வரைக்கும் வாய் திறந்து அவர் பேசுன மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, சரிங்களா. அவர்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணாலோ அதுக்கான பதிலோ ரீப்ளையோ எதுவுமே தரமாட்டார். அந்த மாதிரி ஒரு பர்சன். இப்போ என்ன பேசி வச்சுருக்காரு அப்படின்னாக்கா, நீட் ப்ரொட்டஸ்ட் நடந்தது இல்லையா, அதில் வந்து சனம் ஷெட்டி அப்படின்றவங்க வாலண்டியராக உள்ளே நுழைஞ்சாங்க. அங்கே நடந்துருக்குது நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தவங்க என்னோடய நிலைப்பாடு நீட் எதிர்ப்பு, அதை மட்டும் பேசியிருந்துருக்கலாம், சரிங்களா. இப்போது நீட் எதிர்ப்புனாலே இப்போ அரசாங்கத்தை கேள்வி தான் கேட்குறாங்க அப்படின்றது தான் பொருள் ஆகுது அந்த இடத்துல. நீட் எதிர்ப்புனால யார் நடத்துகிறா, கவர்மெண்ட் தான் நடத்துது. கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க யார் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க பேசுவாங்க. அதுதான் அங்கே மெயின் கருவே, அதுதான், சரிங்களா. அவங்க வந்து பேசிட்டு நான் வந்து இங்கே உக்காண்ட்ருக்கவங்க பேசுகிறதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலாக பேசுனீங்கன்னா நீங்கள் தான் வந்து ஜோக்கர்ஸ் அப்படின்ட்டாங்க. யார் தாவேக்கா கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க நீங்கள் தான் ஜோக்கர்ஸ் அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னாக்க, அப்போ எல்லாரும் மக்கள் என்ன முட்டாள்களா? யாருக்கும் அறிவு இல்லையா? நீட்டை பற்றி தெரியாதவங்களா இருக்காங்க? அவங்க வந்து தாவேக்கா கவர்மெண்ட்டை ஆதரிக்கிறாங்க, அதனால் அந்த அந்த வார்த்தை பேசுகிறாங்க. இவர் வந்து அங்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்க நல்லா பேசக்கூடாது, அவங்க வந்தது சரிதான், நான் யாரும் தப்புன்னு சொல்லவே இல்லை, சரிங்களா. அந்த இடத்துல வந்து தாவேக்கா கவர்மெண்ட்டை வந்து உயர்த்தி பேசுனது தான் அங்கே அந்த தப்பாக போயிடுச்சு, சரிங்களா. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அங்கே உட்காந்துருக்கிறவங்கள பார்த்து ஜோக்கர்ஸ் அப்படின்றதுனால தான் தப்பாக போயிடுச்சு, சரிங்களா. நீங்கள் வந்திருக்கிறது பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு கோசம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே உட்காந்துருக்கவங்கள பார்த்து ஜோக்கர்ஸ் எப்படி சொல்ல போகணும் சொல்லுவாங்களா? இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் வந்து யார் வேட்பாளர் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றாரு. ஆமாம், யார் ஓட்டு போட்டா, யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாருமே வந்து விஜய் அப்படின்ற கான்செப்டில் தான் ஓட்டு போட்டாங்க. யார் கேண்டிடேட்டு அப்படின்றதெல்லாம் பார்க்காம தான் ஓட்டு போட்டாங்க, சரிங்களா. அவர் அப்போ அப்படி யோசித்து தான் போட்டாங்க அப்படின்னாக்கா, ஒரு தலைமைச் செயலகத்தில் வந்து பதவி ஏற்கும்போது நண்பார் நண்பீஸ் குட்டீஸ் அவங்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டு தானே. குட்டீஸுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து குழந்தைங்களை ஏமாற்றி தான் ஓட்டு வாங்கினார்
அப்படின்றது தான் அந்த இடத்துல உறுதியாகும். சரிங்களா? மாயமண்ண மாற்றிக்கண்ணே உன்னோட மென்டாலிட்டியா. பதிவு பண்ணுங்க. அதை விட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு கட்சி சார்ந்த எதிர்மறை நிலைப்பாடை இந்த போராட்ட காலத்தில் எடுக்கிறீங்களே, இதுதான் ஒத்து வராத ஒரு விஷயம். இப்போ இந்த கவர்மெண்ட் நடத்துகிற இதுலேயே கூட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? பிரச்சனைகள் இருக்குது. இவங்க வந்து இப்போ ஏழை எளிய மக்களுக்கான ஒரு அரசாங்கம் நடத்தலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க பட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? நாங்கள் யாரையுமே வந்து டிஎம்கே யாரையுமே வந்து முட்டாள்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு யார் சரியான ஆட்கள், யார் நமக்காக நிற்பாங்க அப்படின்றது கவனிக்காமல் ஒரு ஆக்டரை நம்பி ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. யாருமே எந்த தலைவருமே வந்து மக்களை வந்து முட்டாள்கள் அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. சரிங்களா? முட்டாள்கள்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி பேசி பொதுமக்கள் மத்தியில் வந்து அடுத்த கட்சியை வந்து இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அவங்களோட கௌரவத்தை குறைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களோட கௌரவத்தை நீங்கள் குறைச்சிக்காதீங்க. சரிங்களா? வேண்டியது தி நகரில் போராடுற எல்லாருமே அறிவாளிகள். ஆனால் போராட்டத்துக்கு வராத மக்கள் இருக்காங்களே, இவங்க முட்டாள்களா என்ன? அந்த தொழில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் வேலைக்கு போவாங்க, ஒருத்தர் படிப்பாங்க, இன்னொருத்தர் இந்த போராட்டத்துக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்துக்கு வந்தவங்க மட்டும்தான் அறிவாளிகள், இந்த போராட்டத்துக்கு வந்தவங்க மட்டும்தான் நீட் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டேன்னா உன்னுடைய தற்கூரித்தனத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சரியா? நீட்டுக்கு போராட்டத்துக்கு வந்தவங்களும் எதிர்ப்பாளர்கள் தான், நீட்டுக்கு போராட்டத்துக்கு வராதவங்களும் எதிர்ப்பாளர்கள் தான். சரிங்களா? ஒவ்வொருத்தர் வீட்லையும் நான் இப்போ சொன்ன அதே கணக்கு தான். குழந்தைங்க படிக்க போகும்போதே அவங்கக்கிட்ட பேரண்ட்ஸ் கேட்பாங்க. நீ கூட உன் பிள்ளைகிட்ட கேட்டிருப்பேன்னு வச்சுக்குவேன், நீ என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். அவங்க வந்து ஒவ்வொருத்தர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? டாக்டர்னுவாங்க, இன்ஜினியர்னுவாங்க, சயின்டிஸ்ட்டுன்னுவாங்க, ஒருத்தர் போலீஸுன்னுவாங்க, ஒருத்தர் ஆர்மின்னுவாங்க. அப்படி குழந்தைங்களுக்கு சிறுசாக இருக்கும்போதே அது சொல்லி தான் வளர்க்குறாங்க. அப்படின்றபோது அவங்க மனசில் ஊறி போது நம்ம வந்து அவங்களோட ஆசையை நிறைவேற்ற முடியலையே அப்படின்ற ஏக்கம் எத்தனை பேரண்ட்ஸுக்கு இருக்குது தெரியுமா? சொல்லு. அங்கங்கே ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி போட்டு அது வந்து ஒழுங்கான முறையில் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அது நடக்கிறதே அயோக்கியத்தனமாக இருக்குண்ணே. சரிங்களா? இருக்கிறதே 1,30,30,000 சீட்டு தான் இருக்குன்றாங்க. இவங்க எழுத வைக்கிறது 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு 620 மார்க் எடுத்து நீ பாஸ் பண்ணிட்டேன்றாங்க. பின்னாடியே வந்து 180 மார்க் தான் எடுத்து நீ பாஸ் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அந்த பாஸு ஃபெயிலுன்றதை விடவும் நீ 0 மார்க் எடுத்தாலும் நீ பாஸு, உனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த நீட்டோட கொள்கையாக இருக்குது, பணத்தின் அடிப்படையில். சரியா? பணம் இருந்தால் உனக்கு சீட்டு இருக்குது, பணம் இல்லைன்னா உனக்கு சீட்டு இல்லை. தட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் த நீட். சரியா? அப்படி இருக்கும்போது நீ எப்படின்னா சும்மா வந்து நீட்டுக்கு நான் எதிர்ப்பாளர்கள், தாவேக்காவுக்கு நான் ஆதரவாளர்கள் அப்படின்ற மாதிரியே பேசுகிறேன். உன் தலைவனே சொல்லியிருக்காருல்ல, நீட்டு நான் எதிர்ப்பு தான், அனிதா வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், ரூட் மாஃபியா வச்சு நானும் வேலை பார்த்துருக்குறேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ என்னென்ன சனம் ஷெட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வந்து இப்படி மாட்டிக்கிற? ஏன் இன்னொரு வாட்டி ஸ்வீட் பாக்ஸ் வருமா? சிலுக்கு சட்டை போட்டுன்னு வந்துட்டு அப்போ ஜிகின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிற. ஜிம் பாடியை காட்டிக்கிட்டு எல்லாம் தப்பாக இருக்குண்ணே. உன்னுடைய கொள்கை கொஞ்சம் மாற்றிக்கோ. நீ ஒன்றும் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பேசி தான் அங்கே டிஎம்கே ஒன்றும் ஜெயிக்க போகிறதோ வாழ போகிறதோ கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசும்போது நடுத்தரமாக நின்று எல்லாருக்கும் சரிசமமாக பேசுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு பக்கமாக வேணிட்டு பேசிட்டு இருக்கு. எல்லாருக்காகவும் பேசுனேன், அதுதான் நல்லது. சரிங்களா?